ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். நல்லா கேட்டுக்குங்க. சேலம் மாவட்டத்தில் எடப்பாடி ஊரில் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நான் இருக்கேன். சரிங்களா? நான் வந்துட்டு முன்னாள் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் இருக்கார்ல, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க வீட்டுக்கும் போகிற வழியில் தான் நான் இருக்கேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பாருங்கள், என்கிட்ட வந்துட்டு இன்றைக்கி 2 டிஸ்பேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்பேட்ச் வந்து 1 kg பீட்ஸு, செகண்ட் டிஸ்பேட்ச் வந்து 15 கட்டு ஒயரு. ஸோ ரெண்டுமே வேறு வேறு இடத்துக்கு போகுது. ஒன்று வந்து திருச்செங்கோடு போகுது, ஒன்று வந்து புதுக்கோட்டை போகுது. சரிங்களா? வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள், ஒயிட் கலர் பீட்ஸு. சிஸ்டர், நான் நிறையா வீடியோஸ் பார்த்தேன், ஆனால் உங்களை மாதிரி பிரைட்டாக ஒயர் இந்த பீட்ஸ் வந்து கண்ணாடி மாதிரி ப்யூராக இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு 1 kg வேணும், எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் இஷ்டமாக நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு. எனக்கு 1/2 kg பீட்ஸ் ஒயிட் கலரும், மற்றது வந்து எல்லாம் கலந்து ஒரு 1/2 கிலோ போட்டுருங்கன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு எடை போட்டு பார்த்தேன், ஒரு 240 கிராம் தான் ஒயிட் கலர் பீட்ஸ் இருக்குமா அப்படின்னு. சரிங்க சிஸ்டர், மீதிக்கு வந்துட்டு 100 கிராம்ஸ் பேக்கெட்டு அல்லது உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் போட்டு விட்ருங்கன்னு சொன்னாங்க. அவங்களோட கலருக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து லெமன் எல்லோவில் ஒரு 100 கிராம் பீட்ஸு. இது வந்து டார்க் ஆரஞ்சு, இது வந்து டார்க் க்ரீனு, இது வந்து டார்க் ப்ளூ, இது வந்து பேரட் க்ரீனு. பாருங்கள், ப்ளூ கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நான் வந்துட்டு பீட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி பீட்ஸ் தான் விற்கிறேன். நான் ஒரே ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே தரம் பேசும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான் விற்கிறேன். என்கிட்ட செகண்ட் குவாலிட்டி பீட்ஸ் இல்லை. சரிங்களா? நீங்கள் செகண்ட் குவாலிட்டி பீட்ஸ் வாங்கிட்டு என்கிட்ட வந்துட்டு கேட்காதீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் பீட்ஸ் விற்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், என்னோடய பீட்ஸ் ஒவ்வொன்றும் அப்படியே தண்ணி மாதிரி அப்படியே கிளட்டரிங்காக இருக்கும், அப்படியே ஷைனிங்காக இருக்கும், லேஸாக இருக்கும். என்னோடய பீட்ஸ் வந்துட்டு 1 kgக்கு நிறையா பீட்ஸ் வரும். வெயிட் அதிகமாக இருக்கிறது வந்து செகண்ட் குவாலிட்டி பீட்ஸு. அந்த மாதிரி பீட்ஸு நான் சேல் பண்ணுறது இல்லை. புரிஞ்சுக்குங்க. தேவைப்படுறவங்க மட்டும் பீட்ஸுக்கு வாங்க. இன்னொன்று, நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பீட்ஸ் காமிச்சிட்டேன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸுமே பீட்ஸ் காமிப்பாங்க. சரிங்களா? என்னோடய வீடியோவில் என்ன வருதோ அதுவே அவங்க ரிப்பீட்டாக பண்ணுவாங்க. இது வந்து பீச் கலர் வந்து ஒயர் சன் பிராண்ட் வந்து 10 கட்டு கேட்டிருந்தாங்க. 5 கட்டு வந்துட்டு தான் என்கிட்ட இருக்குது, நான் போட்டு விட்றேன்னா ஓகேம்மா. அதுக்கு பதிலாக ஆலிவ் க்ரீன் போட்டுருங்கம்மா. 3 கட்டு ஆலிவ் க்ரீன் போட்டு டார்க் க்ரீனில் ஒரு 3 கட்டு போட்டுருங்க அப்படின்னாங்க. ஒயிட்டில் ஒரு 2 கட்டு. பாருங்கள், ஆப்பிள் பிராண்டில் ஒயிட்டில் 2 கட்டு, பிளாக்கில் 2 கட்டு. அப்புறம் லீஃப் க்ரீனில் வந்துட்டு 3 கட்டு ஆலிவ் க்ரீனு, 3 கட்டு லீஃப் க்ரீனு சன் பிராண்டில் போடுங்க. பீச் கலர் ஒரு 5 போட்டுருங்க அப்படின்னாங்க. மொத்தம் 5 கட்டு ஒயர். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு புதுக்கோட்டைக்கு போகுது. இவங்க எல்லாமே என்கிட்ட புது கஸ்டமைஸ் தான். என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு தான் வராங்க. நிறையா பேர் என்னோடய யூடியூப் பார்க்குறீங்க, பார்த்துட்டு முள்ளவும் வீடியோவும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றா பீட்ஸை பார்த்துட்டு ஓடி வந்துடுறீங்க, இல்லைன்னா ஒயர்ஸை பார்த்துட்டு ஓடி வந்துடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து வாட்ஸ்அப் காலுக்கு வாங்க. வாட்ஸ்அப் காலுக்கு வந்தால் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடும், டிபியில் வச்சுருக்கிற ஃபோட்டோஸ் தெரிஞ்சு போயிடும்னு நீங்கள் பயப்படுறீங்க. அதனால் அன்டைம்லலாம் கால் பண்ணுறீங்க. நைட்டு 11 மணிக்கு ஒரு அம்மா கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நான் கட் பண்ணிட்டேன். விடிஞ்சு காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும் கால் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். சரிங்களா? மற்ற நாளெல்லாம் எனக்கு கொரியர் போடுறது, அலையிறது, வீடியோ போடுறது, கடை வேலை, வீட்டு வேலைன்னு நிறைய வேலை இருக்குது. ரொம்ப பிஸியாக தான் இருப்பேன். சரிங்களா? அது போக நான் இடையில நான் ஆர்டர் எடுத்து வச்சுருக்கிற கூடைகளையும் நான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். சரிங்களா? இன்னும் சிலரெல்லாம் வந்துட்டு பரமத்தி வேலூரில் இருக்காங்களாம் ஒரு அம்மா. ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் பண்ணுறாங்க, பரமத்தி வேலூர்லேருந்து பேசுகிறேம்மா, டைரெக்டாக வந்துட்டு உங்கள் வீட்டை பார்த்துட்டு நான் வாங்கிக்கலாமா? உங்களுக்கு என்ன வேணும்? ஒயர் தானே வேணும்? என் வீட்டுக்கு வரேங்கிறீங்க, எங்கே இருக்கீங்க நீங்கள்? பரமத்தி வேலூரில் இருக்கீங்க.
நீங்கள் வந்து கொரியர் போட்டு வாங்கிக்க மாட்டீங்களா? வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வரமாட்டேங்கிறாங்க. அவ்வளோ நேரம் பேசுகிறாங்க. ஏம்மா ஞாயிற்றுக்கிழமை எனக்கு ஒரு நேரம் கொஞ்ச நாள் ஃப்ரீயாக விடுங்கம்மா, எங்கள் வீட்டில் வேலை இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்கம்மா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு வந்தால் வாங்கிக்கலாங்களா அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது லோக்கலில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சிருக்குமில்ல, அவங்க வந்து என் வீட்டில் வாங்கிக்கலான்னு நான் சொன்னேன். வேலூரில் இருந்துட்டு ராயவேலூர், பரமத்தி வேலூர் அங்கெல்லாம் இருந்துட்டு நான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேங்க, டைரெக்டாக வீட்டுக்கே வரேங்கங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி மட்டும் ஒரு 10-15 பேர் என்கிட்ட சார்ட்டு கலர் சார்ட் கேட்டிருப்பாங்க. கலர் சார்ட்டு அனுப்பினோன்னே ஓகே மேம், ஓகே மேம், ஓகே மேம், இந்த ரிப்ளைக்கு அப்புறம் வேறு எதுவுமே வரவே மாட்டேங்குது. ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சார்ட் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், எடுத்துக்கங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள், ஒரு கட்டுக்கு 200 கிராம் ஒயர் தான் இருக்கும். ஒரு அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் சென்னையில் தாங்க பாரிஸ் ஹாலில் தாங்க வாங்குவோம், பாரிஸில் அங்கே வந்துட்டு ஒயர் 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடைக்கிது, அங்கே 200 கிராம் ஒயர் தாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே மட்டும் ஒரு கட்டுக்கு 1 கிலோ ஒயராக கொடுக்குறாங்க, இங்கேயும் அதே 200 கிராம் தான். சரிங்களா? ஒரு கட்டுக்கு 200 கிராமு, 5 கட்டு வாங்கினீங்கன்னா தான் 1 கேஜி. கொரியர் சார்ஜு 60 ரூபா இல்லைன்னா 70 ரூபா போடுவான். அது எதுக்கு 70 ரூபா அப்படின்னா, நாங்கள் பேக்கேஜ் பண்ணும்போது அதோட எடையும் சேர்ந்து வருதில்ல, அதுக்கு தான். சரிங்களா? அப்புறம் நம்ம டேப் ரோலெல்லாம் போடுறோம். டேப் ரோல் போடும்போது ஒரு அட்டைப்பெட்டியோ ஒரு சாக்கோ போட்டு தான் போடுவோம். நாங்கள் அதுக்கெல்லாம் காசு வாங்குறதில்ல. அட்டைப்பெட்டியோட கூடுதல் வெயிட் வருமில்ல, இப்போ 5 கிலோ நீங்கள் வாங்குறீங்க என்கிட்ட அப்படின்னா, அட்டைப்பெட்டி வரும்போது 5.5 கிலோவாக வரும். அதுக்கு ஒரு 10-20 எச்சா போட மாட்டேங்கிறீங்க. அக்யூரேட்டாக அதே அளவு தான் போடுறீங்க. நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பீட்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் என்கிட்ட கேட்டு வந்து வாங்கிக்கிங்க. நான் ரெகுலராக பீட்ஸு நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். போன வாரம் வந்துட்டு நஞ்சங்கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர், அதுக்கு வந்துட்டு 3 கிலோ ஒயிட் கலர் பீட்ஸ் மட்டும் நான் அனுப்பிச்சி வச்சேன். ஒயிட் கலர் பீட்ஸ் வந்துட்டு என்கிட்ட குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படிங்கிறக்காக ரெகுலராக வாங்குறவங்களும் வாங்குவாங்க. யார் வாங்கினாலும் 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி தான் வாங்குவாங்க. என்கிட்ட இல்லை அப்படின்னா மட்டும்தான் நான் கம்மியாக போட்டு விடுவேன். தேவைப்படுறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. சரிங்களா? வாட்ஸ்அப்பில் வந்துட்டு விலைகள் கேளுங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து பீட்ஸ் என்ன விலை, ஒயர் என்ன விலைன்னு கேட்குறீங்க. ஒயரோட விலை காமன் எல்லாத்துக்குமே தெரியும். 50 ரூபாய்க்கு தான் நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். சாதா ஒயரு, கோடு போட்ட ஒயரு, டிஸ்கோ ஒயரு, அப்புறம் 50-50 கிளாஸ் ஒயர்லாம் 60 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரலாம். தயவு செய்து கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கால் பண்ணி 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுகிறீங்க. நீங்கள் கேட்குற கொஸ்டின் அத்தனைக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். திரும்பி ஒரு அம்மா என்னங்கிறாங்க, என்ன சிஸ்டர் இவ்வளோ ரூடாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ விலாவெறியாக நான் வீடியோ போட்டுமே சொன்னால் யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. வாட்ஸ்அப்புக்கு வாங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வர மாட்டேங்கிறீங்க. ஏன் வர மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு வர தெரியாமல் வர மாட்டேங்கிறீங்களா, இல்லை வந்தால் தெரிஞ்சுங்கிறதுக்காக வர மாட்டேங்கிறீங்களா? எனக்கு புரியல. தயவு செய்து என்கிட்ட ஆர்டர் கொடுக்குறவங்க டைரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு மட்டும் வாங்க. சரிங்களா? என்ன கேட்கணுன்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க. நான் பார்த்த நேரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ அல்லது தூங்க போகும்போதோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். சரிங்களா? அப்புறம் வந்துட்டு இன்னொரு சிஸ்டர் ஒரு அம்மா கேட்குறாங்க, ஏங்க எனக்கு ஒயர் வேணுங்க, நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணம் தட்டுங்களான்னு கேட்குறாங்க. அந்த ராய்வேலுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த அம்மா. ஏம்மா நான் போய் கடைக்காரங்கிட்ட அந்த மாதிரி கேட்டால் எனக்கு ஒயர் கொடுத்துருவானாம்மா? நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் வாங்கிக்கிங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா போதும். என்கிட்ட வாங்கும்போது முன்னாடியே நீங்கள் ஜிபே பண்ணால் மட்டும்தான் நான் ஒயர் ஆகட்டும், பீட்ஸ் ஆகட்டும், மற்ற பொருள் எதாக இருந்தாலும் நான் போட்டு விடுவேன். அப்படி நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட பணம் அனுப்பணுமாம்மா? அப்படி பணம் எதில் அனுப்புறது அப்படின்னு கேட்குறாங்க. பணம் எதில் அனுப்புறதுன்னு தெரியாதுங்களா? உண்மையாலுமே எனக்கு சிரிக்கிறதா அழுவுறதானே எனக்கு தெரியல.
எனக்கு செம டென்ஷன் ஆகுது. நிறைய பேர் வந்து வேணும் டென்ஷன் பண்ணுறக்காக வரீங்களா இல்லை கலாய்க்கிறக்காக வரீங்களா எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னொன்று, எங்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க என்னை பிடிச்சி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வாரத்தில் மட்டும் நான் 1000 கட்டு பக்கமாக சேல் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. எத்தனை வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்னும் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவாக தான் நம்ம போட முடியுது, எடிட்டிங் பண்ண முடியுது. ரெண்டாவது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட எனி டைம் தறி ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால என்னால் வீடியோ வந்து சவுண்ட் இல்லாதப்போ தான் எடுத்து எடிட்டிங் பண்ணி போட முடியுது. சரிங்களா? நிறையா சகோதரிகள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ். எனக்கு வந்து நிறையா ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்குற அந்த நியூவாக வர சகோதரிகள் நிறைய பேர் வந்துட்டு, சிஸ்டர் நீங்கள் நல்லா சொல்லித்தரீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஒளிவு மறைவு இல்லாத பேசுகிறீங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நிறையா பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து உள்ளது உள்ள மாதிரி சொல்லிடுவேன். உதட்டில் ஒன்று வச்சுட்டு மனசில் ஒன்று வச்சுட்டு பேச எனக்கு தெரியாதுங்க. அதே மாதிரி எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுவேன். சரிங்களா? நான் வந்து கம்மி லாபத்துக்கு தான் எல்லாமே நான் விற்கிறேன். அப்புறம் அந்த அம்மா கேட்குறாங்க, எனக்கு ஒரு 50 கட்டு வேணுங்க, பல்காக எடுக்கிறாங்களாம். ஒரு 50 கட்டு வேணுங்க, எவ்வளோக்கு நீங்கள் போடுவீங்க? நாங்கள் ஏம்மா, நானே 48 ரூபா 46 ரூபாய்க்கு வாங்குகிறேன், எனக்கு 2 ரூபா லாபம் வச்சு தான் நான் விற்கிறேம்மா. அந்த 2 ரூபாயும் உனக்கு போட்டுறட்டா, இல்லைன்னா டீலரோட நம்பர் கொடுக்குறேம்மா, நீங்களே டீலர்கிட்ட வாங்கிக்கிங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்லைங்க அந்த 2 ரூபா ஒன்றும் எங்களுக்கு பெருசாக இல்லை, பல்காக வாங்கினீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்கன்னு கேட்டேன். பல்காக நான் ஒரு 1000 கட்டாக வாங்க போகிறீங்க, ஒரு 20 கட்டு மிஞ்சி வாங்குவீங்க. 50 கட்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ கம்பெனி ரேட்டு 46 ரூபா 48 ரூபானாலும் அங்கேருந்து லாரி சர்வீஸு, பார்சல் சர்வீஸு இதெல்லாம் கம்பெனியாக உங்களுக்கு போடும், நீங்கள் தானே போடும். புரிஞ்சுக்குங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.